வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு வந்து ரொம்ப முக்கியமான, ஒவ்வொருத்தங்களும் இருக்கக்கூடிய அவசியமான ஒரு பதிவு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு. என்ன பதிவுனா, மரண பயம் விளக்கக்கூடிய முறை. இந்த மரண பயம், மரணம் வர வைக்கிறது, இல்லை விதிப்படி மரணம் வர வைக்கிறது, மாந்திரீகத்தில் மாரண பிரயோகம் மூலிமா ஒரு உயிரை எடுக்கிறது, இந்த மாதிரி இந்த மரணம் சொல்லக்கூடிய இந்த பிரயோகம் அப்படிலாம் நடந்துட்டு இருக்கிற வீட்டில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, சண்டைகள் அதிகமாகும். நீ சாவு நான் சாவு அப்படின்ற எண்ணங்கள் தோணும். குடும்பத்தில் வீட்டை வெறுத்து வெளியில் போகக்கூடிய மனசூழ்நிலைகள் வரும். கணவன் மனைவி பிரிஞ்சு உன் முகத்தை பார்க்கவே கூடாது, தொலைதூரம் போயிடக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். இது சாயங்கால நேரத்திற்கு தான் அதிகமான பவர் இருக்கும். அப்புறமா அமாவாசையில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி மாரண பிரயோகம் செய்யக்கூடிய ஏவல் முறைகள்லாம் எப்படி நாம் சரி செய்கிறது, அதை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பல மாரண பிரயோகம் இருந்தாலும் மரணத்துக்கே உண்டான தெய்வம் இதை ஏவல் முறையில் பிரயோகம் செய்யும்போது இந்த மரண பயம், இந்த யம பயம் அப்படி சொல்லக்கூடிய மரணம் வந்து சம்பவிக்கும் அப்படின்னு மாந்திரிகத்தில் வழிமுறைகள் இருக்குது. இது கெட்டவங்க கையில் இருக்கிறப்ப அவன் எப்படி இருப்பான், என்னம்மா நடந்துப்பான் அப்படின்னா, இதை பண்ணிவிட்டு எப்போ உன் குடும்பத்தில் என்ன நடக்கும், எப்போ நடக்கும், என்றைக்கு நடக்கும்ன்றத மட்டும்தான் அவனுடைய குறிக்கோளாக இருப்பான். சண்டை போட மாட்டான், பேச மாட்டான், மௌனமாக இருப்பான். யாருக்கிட்டனா கும்பலாக கூடிக்கின்னு சிரிச்சுக்கிட்டு எப்போ நடக்கும்னு வேடிக்கை பார்ப்பான். இந்த மாதிரி அந்த வீட்டில் எதிரிக்கு இவன் செய்த உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் வந்து சண்டைகளும் பிரச்சனைகளும் மரணத்துக்கு உண்டான நடுக்கமும் பயமும், ஜாமத்தில் யாரோ வந்து மிரட்டுற மாதிரி, போலீஸ்காரன் வந்து தெருத்துற மாதிரி, யாரோ அடிக்க வர மாதிரி, வீட்டில் வந்து தனியாக வீட்டில் இருக்கும்போது யாரோ பேசின்னு இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி பல விதமான பயத்தை கொடுக்கக்கூடிய மாந்திரீக முறை இது. இது அதிகமாக யார் பயன்படுத்துவாங்கன்னா, ரொம்ப நல்லவங்க பயன்படுத்துவாங்களா, கெட்டவங்க பயன்படுத்துவாங்களா அப்படின்னு சொல்ல போனோம்னா, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறாங்க. காசுக்காகவும் பண்ணுவாங்க, சுயநலத்துக்காகவும் பண்ணுவாங்க, பொது நலத்துக்காகவும் பண்ணுவாங்க. ஆனால் இது ஆரம்ப கட்டத்தில் இது எப்படி இது உண்டாச்சுன்னு கேட்டோன்னா, எதிர்நாட்டு மன்னர்களுக்குள்ளே வர சண்டையை இங்கே இருந்தபடி மாரணத்துக்காக இந்த பிரயோகத்தை சித்தர்கள் உண்டாக்குனது. அப்படி தான் குறிப்பு இருக்குது. இது பொது ஜனங்களுக்குள்ளே பக்கத்து வீடு அக்கத்து வீடு, அப்புறம் வந்து பக்கத்து ஊர் அக்கத்து ஊர், இந்த மாதிரி வந்து இப்போ பிரயோகனம் படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதிலிருந்து விடுபட என்ன வழி அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு எந்திரம், அதை நீங்கள் பூஜை அறையில் வச்சு வணங்கிக்கிட்டு வாங்க. ஒரு எண்ணெய் ஒன்று தருவோம். அந்த எண்ணெயை நீங்கள் வாரத்தில் 2 நாள் நீங்கள் விளக்கேற்றி கும்பிடும்போது அதில் இதை ஒரு சிட்டிகை இந்த எண்ணெயை கலந்து நீங்கள் தீபம் ஏற்றிக்கிட்டு வரணும். இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா, ரொம்ப அதிகமான எங்கள் வீடு, இப்போ ஒரு சிலவங்களாம் வந்து பிள்ளை வேறு, குடும்பம் வேறு, கணவன் மனைவி வேறு, எல்லாமே நாலா பக்கம் கலைஞ்சி போயிருக்கிற வீடாக இருக்கும் சில இடங்கள்லாம். அதுக்கு அதிகமான இந்த வேலை தரம்லாம் செய்யக்கூடிய காலம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இதை 48 நாள் நீங்கள் எந்த எண்ணெய் ஏற்றணும், நல்லெண்ணெயில் தான் ஏற்றணும். அந்த நல்ல எண்ணெயில் ஒரு சிட்டிகை இந்த எண்ணெயை அதில் விட்டு டெய்லியும் காலையில் ஒரு சிட்டிகை, இந்த மாதிரி 48 நாள் தொடர்ந்து நீங்கள் ஏற்றுறப்ப உங்களுடைய பிள்ளையோ இல்லை அப்பாவோ இல்லை சொத்து பிரச்சனையோ வழக்கு பிரச்சனையோ எல்லாம் சரியாகிடும். 48 நாள் நீங்கள் ஏற்றுறப்ப உங்களுக்கு இருக்கிற மனக்குறைகள் எல்லாம் வீட்டில் இருந்தபடியே சரியாயிடும். வேணுன்றவங்க இந்த எண்ணெயும் எந்திரத்தையும் கேட்டு வாங்கிக்கலாம். கொரியர் மூலிமா உங்கள் வீட்டுக்கே வந்து சேரும்.